வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன். வேலை இல்லாதவதான் வேலை தெரிஞ்சவதான் வீரமான வேலைக்காரி. நான் வேற மாதிரி விவகாரமான வேலைக்காரி. என்ன மருமவளே, வேலைக்கு போகாம இப்படி வெட்டியா வீட்டுல படுத்து கிடக்க, அது இப்படி காலு மேல காலை தூக்கி போட்டு. இந்த காலு என்னோட காலு, இதுவும் என்னோட காலு. என் கால் மேல நான் காலை தூக்கி போட்டிருக்கேன். இதுல உங்களுக்கு என்னத்த பிரச்சனை? தப்புதான். இவ ஒரு மனுஷன் இவ்வளவு மதிச்சு நானும் கேட்டேன்ல, என்ன சொல்லணும், என்ன செருப்பால் அடிக்கணும். இதே சாரித்தே சாரி, என்ன மன்னிச்சிருங்கத்த. சாரித்த சாரித்த. சரி சரி பரவாயில்ல மருமகளே, நீ ஏதோ தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்ட, நான் மன்னிச்சிட்டேன். நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கறேன் தெரியுமா? அது வேற ஒண்ணு இல்லத்த, உங்களை நீங்களே செருப்பால் அடிச்சுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்குன்னு பார்த்து நான் செருப்பு போடலத்த. இதோ பாருங்க, ஷூ தான் போட்டிருக்கேன், அதான் செருப்பு இல்லையேன்னு சாரி சொன்னேத்த. இவகிட்ட பேசுறதே தப்பு, வாயை முடிக்கிட்டு அப்படியே போயிடணும். அது அந்த பயம் இருக்கணும். வந்துட்டாங்க மருமகளே சொரிமகளேன்ட்டு. வேலை இல்லாதவதான் வேலை தெரிஞ்சவதான் வீரமான வேலைக்காரி. நான் வேற விவகாரமான வேலைக்காரி. என்னடா இது, நம்ம ஊர்ல நம்ம தெருவுல நமக்கு தெரியாம ஒரு பால் வண்டி போயிட்டு இருக்கு. சடனா பால் வண்டி நிக்குது, என்னவா இருக்கும்? பால் வண்டில இருந்து ஒரு பையன் வரான். அக்கா அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாதுன்னு சொல்றதை விட முடியும்னு சொல்லிட்டு இதை வச்சு நமக்கு என்ன ஹெல்ப் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னக்கா ரொம்ப யோசிக்கிறீங்க? சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஓஹோ, என்ன பார்த்தா உனக்கு சும்மா இருக்க மாதிரி இருக்கா? சும்மா இருக்கிறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஓஹோ, அந்த மாதிரி ஆளு போல. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என் வேன்ல கொஞ்சம் பால் கேன அதிகமா இருக்கு, அதனால நான் இங்க இறக்கி வச்சிடுறேன். பக்கத்தூர்ல போய் நான் லோடு எடுக்க போறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இதே வழியில வந்து அந்த பால் கேனை எடுத்துக்கிறேங்க்கா. அந்த லோடை இறக்கி வச்சுட்டு வந்து வர்றதுக்கு ஒரு 11 மணி ஆகும். அது வரைக்கும் சும்மா அந்த பால் கேனை பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும். ஓ, சும்மா பாத்துக்கணும் அவ்வளவுதானே? இறக்கி வச்சுட்டு போப்பா. அக்கா ரொம்ப தேங்க்ஸுக்கா. நல்ல வேலை, எப்படி 2 லோடையும் கொண்டு போறோமோ நினைச்சேன். கடவுளா பார்த்தா உங்களை காவலுக்கு வச்சிருக்கான். நம்மளை பத்தி பிள்ளைக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆளை பார்த்தாலே தெரியுது வெளியூர்காரனா தான் இருக்கணும். இதான்க்கா அந்த பால் கேன்லாம் எங்க வைக்கிறது? இங்கே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். சும்மாதான்ப்பா பாத்துப்பேன், அவ்வளவுதான். ஓஹோ, பாலை பாத்திரமா பாத்துக்கணும் அவ்வளவுதானே. என்னடா இது, ஒரு கேன் 2 கேன் வைப்பான்னு பார்த்தா இவ்வளவு கேன் வச்சிருக்கான். ஆஹா, இதுக்கு பேர் தான் திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? சரி, இது வச்சே நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். பால் அம்மா, பால் பாப்பா பால் பால் அம்மா, பால் பாப்பா பால். என்னம்மா சின்ன பொண்ணு, பால் விக்கிறியாக்க? மொட்டைமணி நமிதா பாட்டி, பால் தான் விக்கிறேன். ஆனா இது சாதாரண பால் கிடையாது, ஸ்பெஷல் பால். அப்படி என்னம்மா ஸ்பெஷல் பால்? ஆட்டுப்பாலா மாட்டுப்பாலா? அப்படி என்ன பால்? கழுத பால். என்னம்மா சொல்ற, கழுத பாலா? என்ன பாட்டி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? கழுத பால்ல டீ போட்டு குடிச்சா சொட்ட மண்டை மொட்டை மண்டை எல்லா மண்டையிலும் முடி வளருமா? நமக்கு வேற முடி கட்டி போச்சு. இன்னைக்கு நம்ம இந்த பாலை வாங்கி தலையில தேய்ச்சா நமக்கு முடி கத்தையா வளரும் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க இந்த மொட்டையா இருக்கிறதானே பிடிக்கும்னு வாங்க, அதான் உங்ககிட்ட சொல்லல. கழுதப்பாலை மட்டும் வாங்கி தலைக்கு தேய்ச்சி 1 வாரம் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே முடி கத்தையா வளரும்னா பாருங்களேன். சரி சரி, அப்ப எனக்கு 2 லிட்டர் கழுத பால் கொடுமா. என்ன இப்படி கேக்குறீங்க? இப்ப வந்து கேட்டா எப்படி? இது எல்லாமே நேத்தே எல்லாரும் ஆர்டர் பண்ணி வச்ச பால். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, 11 மணி 11:10 வாங்க. அப்பதான் இன்னொரு லோடு பால் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தரேன், சரிதானே? ஆனா காசை முன்பணமா கொடுத்துட்டு போயிடணும். அதான் இவ்வளவு பால் இருக்கேமா, 1 லிட்டர் எடுத்தா என்ன குறையவா போகுது? இங்க பாருங்க மொட்டைமணி நமிதா பாட்டி, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் காசு விஷயத்துல கரெக்டா இருப்பேன். இதெல்லாம் மத்தவங்க கிட்ட நேத்தே காசு வாங்கி வச்ச பால். அதனால நீங்க இப்போ 1 லிட்டர் கழுத பாலுக்கு 1000 ரூபாய் மேனிக்கு மொத்தம் 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆர்டரே போடுவேன். 11:10 கரெக்டா கொண்டு வருவாங்க. என்னது, 1 லிட்டர் கழுத பால் 1000 ரூபாயா? பின்ன மொட்டை மண்டை ஏன் சொட்ட மண்டையிலே முடி வளரும்னா 1000 ரூபாய் என்ன 10,000 ரூபாய் கொடுத்து வாங்க கூட ஆள் ரெடியா இருக்காங்க. இப்படி யோசிக்கிறீங்க? இவ சொல்றத பார்த்தா நம்ம சொட்ட மண்டையில இன்னும் ஒரே வாரத்துல முடி வளர்ந்துரும் போல. சரி சரி, நாமளும் காசை கொடுத்து முடியோட திரிவோம். இந்தாடிமா, இதோ இதுல நீ கேட்ட 2000 ரூபாய் இருக்கு. கரெக்டா 11 மணி ஆகி 10 நிமிஷத்துல நான் வீட்டுல வந்து நிப்பேன். அவசரப்பட்டு 11 மணிக்கு வந்துடாதீங்க, கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால 10 நிமிஷம் கழிச்சே வாங்க. எப்பாடா இன்னைக்கு ஒரு கட்டு பணம் சம்பாதிச்சாச்சு. என்ன வெயிலு, என்ன வெயிலு. பாடி மகேஷ், முக்காடு மகேஷ், என்ன இம்புட்டு தூரம்? அதுவாட்டி பால் கேன் இருந்துச்சு, அதான் பால் வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன். அடியே, நீ நினைக்கிற மாதிரி சாதா பால் இல்லடி. நான் மாட்டு பால் நினைச்சேன், ஒருவேளை இது ஆட்டு பாலா இருக்குமோ?
மாட்டுப்பாலும் கிடையாது ஆட்டுப்பாலும் கிடையாது, இதுல இருக்கிறது முழுக்க முழுக்க கழுதப்பாலுடி, கழுதப்பாலு. என்னடி சொல்ற? கழுதப்பால வச்சு நீயே வியாபாரம் பாக்குற? ஐயே, உனக்கு தெரியாதா? பெரிய பெரிய நடிகைங்கள்லாம் கழுதப்பால்ல தான் குளிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம கழுதப்பாலால செஞ்ச சோப்பை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். முகம் நல்ல பளபளன்னு இருக்குமாண்டி. என்னது கழுதப்பாலு தேய்ச்சி குளிச்சா முகம் பளபளன்னு இருக்குமா? இந்த வெயிலுக்கே ஸ்கின் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா முக்காடை போட்டு தெரியுறேன். இன்னும் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு இந்த கழுதப்பால் யூஸ் ஆகும் போல. ஓ அப்படியாடி, சரி அப்ப எனக்கும் 1 லிட்டர் கழுதப்பால் கொடுடி. வேற யாருக்கா தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம்ல, நான் அழகாத்தான் இருக்கேன், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு வாங்கிட்டு போறேன். ஓ அப்படியா? அப்பனா இப்போ ஒரு 1000 ரூபாயை முன்பணமா கொடுத்துட்டு போடி. 1 லிட்டர் 1000 ரூபாய் தான். என்னடி சொல்ற? 1 லிட்டர் பால் 1000 ரூபாயா? அநியாயமால இருக்கு. இதுல என்னடி இருக்கு அநியாயம்? 1 லிட்டர் கழுதப்பால் வாங்கி அதை பிரிச்சுக்குள்ள வச்சு 1 வாரம் முகத்துல தேய்ச்சா கருகருன்னு கரிச்சட்டி தூறு மாதிரி இருக்கவங்க கூட பளபளன்னு பாலிஷா ஆயிரலாமாண்டி. ஓ அப்படியாடி, அப்ப சரி வாங்குறதா வாங்குறேன், ஒரு 2 லிட்டரா கொடுத்துடுடி. அப்ப சரி, 11 மணி ஆகி 10 நிமிஷம் கழிச்சு ஒரு லோடு வந்து இறங்குது. அதுல இருந்து உனக்கு ஒரு 2 லிட்டர் பால் எடுத்து வைக்கிறேன். கரெக்டா 11 மணி ஆகி 10 நிமிஷம் கழிச்சு வாடி. அதுக்கு முன்னாடி வந்துட்டேன்னா பயங்கர கூட்டமா இருக்கும். இந்தாடி, மறக்காம எடுத்து வச்சிருந்தேன். காசை கொடுத்துட்டல, இனிமே காரியம் கச்சிதமா நடக்கும். இதுக்கு பேர் தான் திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க போல. எல்லாரும் 11 மணி ஆகி 10 நிமிஷம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனா இந்த பால்காரன் கரெக்டா 11 மணிக்கே வந்துருவான். இன்னைக்கு காலையில யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியல. பால்காரனால நமக்கு பாலா குமியுது பணம். அக்கா, என் பாலெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதோ நான் என் வண்டியில ஏத்திக்கிறேன். ஏத்தி சீக்கிரம் ஏத்து. அதுக்கப்புறம் உன் பால் உனக்கு கிடைக்கும்னு உத்தரவு சொல்ல முடியாது. எப்பா, ஒரு வழியா பால் வண்டிக்காரன் வந்துட்டான். இனிமேல் அவன் பாலெல்லாம் ஏத்திட்டு போயிட்டான்னா நாம இந்த பணத்தை தூக்கிட்டு சீக்கிரம் ஓடி போயிடலாம். எங்க இந்த சின்ன பொண்ணு ஆளை காணோம்? தொட்ட தலையில முடி வளர்றதுக்கு பால் தரேன்னா, முகம் பளபளக்கிறதுக்கு பால் விக்கிறேன்னா என்ன? அன்னைக்கிலே உன் ஃப்ரெண்டு சின்ன பொண்ணுங்க, அவ கோடை வேலுக்கு குளுகுளுன்னு இருக்க போறேன் அப்படின்னு இப்பதானே கிளம்பி கொடைக்கானல் போறா. என்னது கொடைக்கானல் போறாளா? ஐயோ, அப்ப நான் கொடுத்த பணம் யாரை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு போறாளான்னு நினைச்சேன். நீங்க 2 பேரும் தானே? அது இருக்கு, இந்த சின்ன பொண்ண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். ஐயோ, என் பணம் போனா கூட பரவாயில்ல, என் மண்டையில முடி வளரும்னு ஆசையா இருந்தேனே, இப்ப முடி இல்லாம போயிருப்பேனே, நான் இப்ப என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? ஏன் கிழவி, சாவத வயசுல உன் மொட்டை மண்டையில முடி முளைச்சா என்ன, முளைக்காம போனா என்ன? இதுக்கெல்லாமா நீ காசை கொடுப்ப? நீ மட்டும் இந்த குரங்கு மூஞ்ச துணியை போட்டு மூடி பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு வேற எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்க பால் வாங்க வந்தல. உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலையும் தேவை. கிழவி, என்னையே டேமேஜ் பண்ணிட்டல. ஆமாண்டி, எனக்கே இனிமேல் முடி வளராதேன்னு வருத்தத்துல இருக்கேன், நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு போடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க பேரு இப்ப நம்ம பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு சிவ பூவேஷ்க்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சிவ பூவேஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணவங்க ஸ்ரீமதி, தீஷிகா, சந்தோஷ், அப்புறம் விஜி மகிழ் மித்ரனுக்கு பிறந்த நாள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முத்து, காயத்ரி, ஆனந்தி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்வன் ராஜா, சோபா, பால்ராஜ், சஞ்சீவ், தீபா, காவியா, கயல்விழி, இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் நேம் வரலன்னா மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், அதில் உங்கள் நேம் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.